ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ ஓப்பனிங் ஆகி நல்லா செல் ஆச்சு. ஸோ அந்த 21,800 அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துகிட்டு, ஸோ நம்ம அந்த சேனல் பேட்டர்னோட சப்போர்ட்டுக்கு மேலேயே தான் இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ க்ளோசிங் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,120 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் கீழே தான் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாளைக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரில. ஸோ இன்கேஸ் 22,120க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,300 வரைக்குமே மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் 22,120க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்ப சப்போர்ட் எவ்வளோனா 21,975. ஸோ 950 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி 21,800யும் பிரேக் பண்ணுச்சுனா தான் 21,500 வரைக்கும் வரும். ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. 20க்கு மேலே போயிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து ஷூட் அப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷன் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து 21,800 தான் கன்ஃபர்மேஷன். 21,800 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் 21,800ல தான் க்ளோசிங் வைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இல்லை, அதுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்காக கிடைக்குது, பாசிட்டிவாக மூவ் ஆகுது அப்படின்னா 48,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் லெவலாக 47,635 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து அந்த பேட்டர்ன் டபுள் பாட்டம் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து மேலே உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் கீழே உடச்சிச்சு அப்படின்னா கீழே வந்து நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். பட் வந்து இப்போதைக்கு அவன் வந்து எனக்கு தேவை, அவன் வந்து எந்த லெவல்னா 33,800 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி அப்பர் சைட் போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரிபிள் பாட்டம் பிரேக் அவுட் ஆயிரும். இல்லை அவன் வந்து 33,375ஓட ரெசிஸ்டன்ட் ஆகி கீழே வர்றான், கீழே வந்து 32,800 பிரேக் பண்ணுறான் அப்படின்னா இது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன், இது வந்து ஃபாலிங் ஃப்ளாக்னு சொல்லுவோம். ஸோ அது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல ஃபாலாக 31,000 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஐடி. ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் பார்த்துடலாம் தலைவனா. ஸோ ரிலையன்ஸ் வந்து நல்லா செல் ஆகி திரும்ப ரெக்கவரி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட் லெவல் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணுற மாதிரி போய் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாமல் திரும்ப வந்து ரெக்கவரி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. 22,786 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 2,652 தான் அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே இன்றைக்கி நல்லா செல் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 1465 அப்படிங்கிற ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ நல்ல ஃபால்னால ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்குமா அப்படின்னும் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு வந்து இந்த 1465 பிரேக் பண்ணாமல் திரும்ப கீழே இறங்கி 1426 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1378 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.